2023 ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. ஜாப் வெளிநாட்டில் வேலை வாங்க. ஆல்ரெடி இவங்க எல்லா பேருமே வெளிநாட்டில் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை பேஸ் பண்ணி ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து இவ்வளோ கூட சேலரி, ஸோ நம்மளுக்கு கூட சேலரி இருக்குன்னு நம்பி வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க. தொடர்பு கொண்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஸ்தா ட்ராவல் அண்ட் டூரிசம்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு வந்து ஹாங்காங்கில் இமீடியட்டாக ஜாப் இருக்குது, நீங்கள் நேராக டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம நேராக ஃபர்தர் பேசிக்கலாம்னு சொல்லி நேராக வர வைத்து விக்னேஸ்வரன், அவரோட உரிமையாளர் வந்து விக்னேஸ்வரன், அவர் வந்து இவங்கள்ட்ட டேரெக்டாக பேசி இந்த ஜாப் வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா மினிமம் சம்பளம் கிடைக்கும், சரிங்களா? ஸோ விசாவும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருவாங்க. ஸோ நீங்கள் 5 லட்ச ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து 45 நாளில் 15லேருந்து 45 நாளில் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி வந்து இவங்க வந்து 3 தவையாக வந்து ஒரு 45 நாளுக்குள்ளே அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து நம்ம பேங்காங்கில் எல்லாருமே நம்ம டூர் விசா தான் போவோம், ஆனரல் விசா தான். இவங்களை வந்து நீங்கள் பேங்காங்கில் போயிட்டு அங்கேருந்து விசா மாற்றுறதுக்கு ஹாங்காங்கில் போகிறதுக்கு அங்கே நீங்கள் ஒரு 10 நாள் இருக்குன்னு சொல்லி இவங்களும் பேங்காங்கில் போயிருக்காங்க. பட் பேங்காங்கில் போனதுலேருந்து அவர் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, அவரும் கூட வந்திருக்கார் போல். எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைனால இவங்க கை காசு வந்து உங்கள் வீட்டிலேருந்து செலவு கேட்டு இருந்து வெயிட் பண்ணி இந்தா வந்துன்னு சொல்லி வெயிட் பண்ணி கடைசி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு இது இல்லைன்னு சொல்லி அவங்க திருப்பி வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. வந்து டேரெக்டாக அவங்கள வந்து முறையிட்டதுக்கப்புறம் அவர் வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து 100 ரூபா பத்திரத்தில் வந்து எழுதி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து 45 நாளில் உங்களுக்கு திருப்பி உங்களோட அமௌண்ட் நான் செட்டில்மெண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க 40 நாள் நம்பி போயிருக்காங்க வீட்டுக்கு. திருப்பி வந்து பார்த்த பிறகு கடையை ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. எந்த நம்பரும் இல்லை, எல்லா நம்பரும் இந்த இருக்கிற எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப். ஆள் இப்போ எங்கே இருக்கானே தெரில. இவங்க மட்டும் பாதிப்பு இல்லை, இவங்களோட மொத்தம் டீம் மெம்பர்ஸ் 7 பேரில் இப்போ 3 பேர் தான் வந்திருக்காங்க. இவர் வந்து கேரளா, இவங்க 2 பேருமே மேலூர் மாவட்டம் பக்கத்தில், சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இவர் எத்தனையோ நபர்களை ஏமாற்றிருக்காரு நமக்கு தெரிஞ்சனால தான் இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். இப்போ தலைக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபானா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு மொத்தம் 3 பேர் 15 லட்ச ரூபா, 7 பேர் நபர்னா 35 லட்சம். ஆனால் இது நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணி அவங்களோட என்கொயரி பண்ணோம்னா எத்தனை லட்சம் நம்மளுக்கு தெரியாது, ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கூட வரலாம். நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் தான் அவரோட ஆடை பார்த்தோம். ஆடை பார்த்துட்டு நாங்கள் சரி ஃபோன் பண்ணி கேட்டோம், வாங்க நான் டி.நகர் மதுரையில் திருநகரில் தான் இருக்கேன், அதுதான் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஃபோன் பண்ணி நாங்கள் தேடி போனோம். 3 பேர் போனோம். 3 பேர் போய் நாங்கள் பார்த்த அன்னைக்கு சொன்னார், இந்த மாதிரி ஹாங்காங்கு ஆஃபர் இருக்குது, சம்பளம் வந்து 90,000 1 லட்சம் வரும், நீங்கள் வந்து மொத்தம் வந்து 4.5 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னார். 15 நாளில் உங்களை அனுப்புவேன், நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் அமௌண்ட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த அளவுக்குள்ளே நான் வந்து டூரிஸ்ட் விசாவில் எடுத்து அனுப்புவேன், அங்கே வந்து வேலை வாங்கி கொடுப்பாங்க, சம்பளம் 1 லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் போன மறுநாள்லேருந்தே ஒரு 80,000 1 லட்சம் அப்படி மாற்றி அமௌண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு அது ப்ரூஃப்லாம் வச்சுருக்கோம். மொத்தம் வந்து ஒரு 15 நாள் அப்படியே சொல்லிகிட்டே வந்து ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா அமௌண்ட்டும் வாங்கிட்டு ஹாங்காங் கூட்டிகிட்டு போய் பேங்காங் கூட்டிகிட்டு தாய்லாந்து கூப்பிட்டு போய் ஒரு வாரத்தில் எல்லாம் அங்கே வச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் வச்சார். விட்டுட்டு எங்களை இந்தியா வந்துட்டார். கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு. நாங்கள் 3 மாதம் வரைக்கும் அந்த வரும்னு சொல்லிகிட்டே இருந்தார். அது வரைக்கும் எங்களால் இருக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்களே இங்கே இந்தியா வந்துட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.